நம்ம இன்னைக்கு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சுட டீ கூட அதுக்கப்புறமா காஃபி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். பக்காவான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வாழைக்காவை இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் 5 சின்ன சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 3 எடுத்தாலே போதும், கரெக்டாக வரும். இப்போ இந்த வாழைக்காவை 2 பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு மட்டும் இந்த வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் சீவுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம இதில் தோலெல்லாம் சீக்க தேவையில்லை, அப்படியே நம்ம செய்ய போகிறோம். அந்த மாதிரி தான் கடைகளில் செய்வாங்க. உங்களுக்கு தோலோடு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா இது போல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவுறதை வச்சுருப்போம்ல, அதில் இது போல் சீச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. முன்னாடியே எல்லா வாழைக்காய்களையும் நம்ம இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த அளவு திக்னஸில் இருந்தால் போதும். இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காய்களையும் சீவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தண்ணியிலலாம் போட்டு வைக்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நம்ம மாவு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ வாழைக்காய்கள் சீவி எடுத்தாச்சு. இப்போ மாவு எந்த ரேஷியோவில் கரைக்கணும்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிறது இந்த 5 வாழைக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் கிட்டத்தட்ட 4 கப் அளவுக்கு இருக்கும். கடலை மாவு நல்ல குவாலிட்டியான கடலை மாவு யூஸ் பண்ணணும். அப்போ தான் கடைகளில் கிடைக்கிறது போல் பெர்ஃபெக்டான பஜ்ஜி கிடைக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்லேயே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் படாமல் இருக்கும். நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல மொறுமொருவாக உள்ள நல்லா சாஃப்டாக அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் இருக்கும். அதே சமயத்தில் அரிசி மாவு நிறையவும் சேர்த்துடக்கூடாது. 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு தான் கரெக்டான ரேஷியோ. கிராம் அளவில் சொல்லணும்னா அரிசி மாவு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு கரைச்சாச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகுதில்ல, இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய்களை இது போல் உள்ளே டிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் வாழைக்காய்களை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா முழுமையாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்ல மொறுமொருவான டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி டீ கூட காஃபி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காய்களையும் டிப் பண்ணிவிட்டு இது போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் பஜ்ஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.